வணக்கம். புதிய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு தொழில் முதலீடு ஒப்பந்தங்களை போட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அதன்படி YES நிறுவனத்துடன் 150 கோடி முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். இதில் 300 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக பேபால் நிறுவனத்துடன் 1000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. மைக்ரோசிப் நிறுவனத்துடன் 250 கோடி முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இதில் 1500 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. இந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு அந்த நிறுவனங்களின் விவரங்கள் தற்போது வெளியாகி உள்ளது. இந்த நிலையில் இது குறித்து பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி விடுத்துள்ள செய்தி குறிப்பில், கேட்கிறவன் கேனையனா இருந்தா கேப்பையில் நெய் வடியுதுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் உள்ளது முதலமைச்சரின் செயல்பாடுகள். ஏனென்றால் அவர் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ள அந்த நிறுவனங்கள் அனைத்துமே தற்போது தமிழகத்தில் இயங்கி வருகிற நிலையில் இதற்காக எதற்கு அமெரிக்கா சென்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று வியப்பாக இருக்கிறது. முதலீடுகளை ஈர்க்க போவதாக சொல்லிவிட்டு அங்கு இறங்கிய மறுநாளே முதலீடுகள் குவிந்தன என்ற செய்திகள் வெளியிடுவது மக்கள் முட்டாள்கள் என்ற எண்ணத்தை திராவிட மாடல் கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. ஒரு நிறுவனம் தன் தொழிலை கட்டமைக்க பல கோடிகள் செலவு செய்த இடத்தில்தான் அதை விரிவாக்கம் செய்யவும் முயற்சிக்கும் என்பது சாதாரண பொது அறிவு. ஆனால் அந்த பொது அறிவு தமிழர்களிடத்தில் இல்லை என்று திராவிட மாடல் நினைப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஏதோ திரைப்படங்களில் காட்டக்கூடிய பிரம்மாண்டத்தை, கவர்ச்சியை காண்பித்தால் தமிழர்கள் மயங்கி விடுவார்கள் என்று திராவிட மாடல் எண்ணுவது நகைச்சுவையாக உள்ளது என நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார்.